கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடி மேற்கோள் காட்டிய ஆவணங்கள் அனைத்தும் பொய்யானவை என்று குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கிய சமயத்தில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆர்டிஐ மூலம் பெறப்பட்டதாக கூறி ஒரு சில ஆவணங்களை வெளியிட்டார். அதனை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரும் காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இந்நிலையில் பிரதமர் மோடி மேற்கோள் காட்டிய ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ள அதிகாரியின் பெயரில் அந்த துறையில் யாரும் பணியில் இல்லை என்பதும் ஆர்டிஐ மூலமாகவே அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து பிரதமர் மேற்கோள் காட்டிய ஆவணங்களின் உண்மை தன்மை குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக கூறினார். இதுவரைக்கும் உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு பிரதமர், ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு தலைவர்கள் இப்படி அப்பட்டமா இது ஆள்மாறாட்டத்திற்கு சமம், ஒரு இல்லாத செய்தியை இருக்கிறதா ஒரு அகர்வால் என்பவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கார். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உடைய அண்டர் செக்ரட்டரின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த அகர்வால் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லுது அறிக்கை. எப்படி இது மாதிரி திருட்டுத்தனத்தை பண்ண முடியும்? இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஒரு தலைவர்கள் பண்ணுற வேலையாது? அப்போ இந்த தலைவர்கள் பண்ணுறதுக்கு மோடி ட்வீட் போடலாமா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஜெய்சங்கர் படித்தவர் தான், அவர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தான், அரசியல்வாதியாக இருந்து வரல. அவர் எப்படி பத்திரிகை மத்தியில் அதை பேசுகிறாரு? முன்னதாக 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள திமுக அரசுக்கு செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் கூறிய 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றியதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.